ஜவஹர்லி சார் அவர் 10,99,000 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படின்னு இந்த இடைக்கால இந்த பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவரே அதை சொல்லியிருக்கிறார். அதாவது 2021 நாங்கள் 4,85,00,000 தான் கடன் வச்சிருந்தோம். இப்போ 10,99,000 கோடி கடன் வச்சிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகையோ அதை தொடர்ந்து கோடைகால சிறப்பு தொகையோ எப்படி கொடுக்க முடியும்னு கேள்வி எழுப்புனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் 10,000 ரூபா கருணை தொகை வச்சிருக்கீங்க. நீங்கள் அதே கடன் தொகை தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு நம்ம சைதை சாதிக். எப்படி சார் கொடுப்பீங்க? வருவாயை உயர்த்துவீங்களா, வரியை உயர்த்துவீங்களா? அது வரை ஒரு பதில் சொன்னதையும் அவர் சொல்றாரு. அவர் பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க, அதே மாதிரி அமைதியா இருங்க. அவர் நக்கலா சிரிச்சாரு. இன்னும் 1 மாசம் வரைக்கும் அந்த நக்கல் சிரிப்புல, அதுக்கப்புறம் எல்லாம் சிரிக்க முடியாது, அப்புறமா அழுகதான் செய்யணும். அது வேற. அதாவது அவர் சொன்னாரு, நீங்க வாக்குறுதி சார் கேட்க எனக்கு எக்கோ சொல்லுங்க. நல்லா கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குது. இப்போ 1,500 ரூபாய் வாக்குறுதி நாங்க கொடுத்தோம் சார். எதுக்குன்னா 2021 தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,500 ரூபாய் வாக்குறுதி இருக்கு. அதை போய் முதல்ல படிக்க சொல்லுங்க. முதல்ல முறை சொல்லி மட்டும் படிச்சா தெரியாது. மத்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். வாக்குறுதி 327 அந்த வாக்குறுதியில படிக்க சொல்லுங்க எங்களுது. அதே மாதிரி நாங்க முதல் கட்டமா இருக்கும் பொழுது எங்க ஆட்சி காலத்துல கொரோனா வந்தது. இந்த கொரோனா ஒரு மோசமான கொரோனா. அப்பதான் முதல் ஆரம்பிக்குது. ஊசி மருந்து எதுவுமே கண்டுபிடிக்கல. அந்த கொரோனாக்காக மக்களை காப்பாத்துறதுக்காக 50,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சோம் சார். அப்போ டாஸ்மாக் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, கலால் வரி வருமானம் இல்ல, எரிசக்தி வருமானம் இல்ல, எந்த வருமானம் இல்ல. அரசுக்கு முழுமையான அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர அளவுக்கு பண்ணும். சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டுதான். அப்போ நான் கேட்கிறேன், அவர் கேட்கிறாரு, எடப்பாடிக்கு கொடுங்க நக்கல் தானே. ஏன் உங்க திமுக காரணங்க கொள்ளடிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சு அவனும் வாங்கிட்டு இருக்கானே 1,000 ரூபாய். நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? வாக்குறுதி நீங்க வாக்குறுதி சொல்லணும். அது மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய இருக்க புகார்கள் இருக்கு, சரி செய்யப்பட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் கொடுக்காத நியாயமான கோரிக்கை. நீங்க 2,40,00,000 நியாயமான கோரிக்கை. ஆனால் யாருக்கு அந்த அரிசி கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விடுபட்டு இருக்காங்க. வாக்குறுதினா அனைத்து மகளிருக்கும் 1,000 ரூபாய் வாக்குறுதி. சரி, நீங்க சொன்னீங்களா போன மாசம் சொன்னீங்க இந்த வர தேர்தல் இல்லைங்க சார். முடிச்சிடுறேன் சார். முடிங்க. 2,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்களா? ஏன் அதை இப்பே கொடுக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தானே கொடுக்கணும். 2,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்களா? வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு அமைச்சா 2,000 கொடு. ஏன் அதை இப்பே கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? பொய், மக்களை ஏமாத்துறது. அப்புறம் அப்பா இன்ஜின், அது டப்பா இன்ஜின் ஆயிடுச்சு. அது அவருக்கு தெரியாது. அப்பா இன்ஜின் டப்பா ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றாரு, இன்னைக்கு கடன் எவ்வளவு சார்? சொல்லுங்க. கடன் எவ்வளவு சார்? இன்னைக்கு 11 லட்சம் கோடி. எப்படி வந்துச்சு? என்ன நீங்க ஆரம்பிச்சு நீங்க என்ன தொழில் வளத்தை பெருக்கி இருக்கீங்க? நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஏற்கனவே கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்களா? எதுல? டாஸ்மார்க்ல, கலால்ல, பத்திரப்பதிவுல, எரிசக்தியில 4 லட்சம் கோடி ரூபாய நீங்க கொள்ளை அடிச்சது மூலம் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தனியாருக்கு போயிடுச்சு, திமுக குடும்பத்துக்கு போச்சு, திமுக அமைச்சர்களுக்கு போச்சு. இந்த வருமானத்தை நேரடியாக அரசுக்கு கஜானாக்கு வரவேற்போம். இரண்டாவது, தொழிற்சாலைகளை அதிகமா உருவாக்குவோம். இன்றைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக இருக்குன்னா, நாங்க 3 முறை உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 98 MOU போட்டு ஒப்பந்தங்களை புதுப்பித்ததன் விளைவாக அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு தொழில்களை ஆரம்பித்ததன் விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம GDP-ல 11% இருக்கிறோம். அது காரணமே முழுக்க முழுக்க அதிமுக. இவர்களுக்கு அதுல 5% கூட அதுகளுக்கு இவர்களுக்கு பொறுப்பு இல்ல. ஆகவே இவர்கள் நாங்கள் இப்படி இது சமாளிப்போம் என்றால் நாங்கள் உற்பத்தியை பெருக்குவோம். உற்பத்தி என்ன? உற்பத்தி கடனை வாங்குவோம். அவர் பொய்யா சொல்றாரு சாதிக்கு. நாங்க கடனை வாங்குவோம். நீங்க தான். அப்போ இருங்க சார், ஒரே நிமிஷம். உங்களுடைய ஆலோசகர் ஒருத்தர் சொல்றாரு, ஜெயரஞ்சன், கடன் இப்ப ஏறி போச்ச
என்ன பண்ணீங்கன்னா நீ ஏமா கவலைப்படுற, உங்களுக்கு அதனால என்ன பாதிப்புங்கிறாரு. இவர்தான் பொருளாதார நிபுணர். கடன் என்பது ஒவ்வொரு தலையிலும் விழக்கூடிய ஒன்று. ஆனா அது கூட தெரியாத ஒரு பொருளாதார நிபுணரை நீ ஜெயரஞ்சனை நீங்க வச்சிருக்கீங்க. நாங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியே தெளிவா சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, நாங்கள் அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை நாங்கள் சரியான முறையில கொண்டு வருவோம், தனியாருக்கு போவதை தடுப்போம். இதுதான் சாத்தியமான விஷயம். நீங்க அவர் ஒண்ணு சொன்னாரு, எங்களுக்கு யாரு பயிருங்க, எங்களுக்கு யாரு பாடம் நடத்த வேண்டாம்னு. பாடம் எடுப்போம். ஏன்னா உங்களை விட அதிகமா 7 முறை ஆட்சி செஞ்சிருக்கோம், உங்களை விட அதிகமா 32 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கோம். பாடம் எடுப்போம், கத்துதான் ஆகணும். நீங்க கொள்ளை மக்கள் திட்டங்களுக்காக எங்க கிட்ட நீங்கள் கத்துதான் ஆகணும்.